அயோத்தியில ராமர் ராமர்னாங்க. ராமர் பாஜகவை கைவிட்டுடுச்சு. அயோத்தியில ராமர் கோவில் இருக்க இடத்துலயே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சது. அப்புறம் ராமரை கைவிட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க. ஜெய் ஜெகநாதர்னாங்க. அதை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. ஒரிசாவுக்கு போனாங்க, பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க. அதனால எங்கெங்க போறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும், மத சாயத்தை எப்படி பூச முடியும், மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக. மக்களை நம்பி பாஜக கிடையாது. எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம், சாதி கலவரம், இனக்கலவரம். இன்னைக்கு மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பாஜக தலைவர் ஏன் குரல் கொடுக்கல? முருகன் மன்னிப்பாரா பாஜகவை? பாஜக அரசு முருகன் மன்னிப்பாரா? நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர். நீ தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள், துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா, தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு? தேர்தலில் 2026 சூர சம்மாரம் பண்ணுவார். தமிழ் கடவுள் முருகனை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்க? எல்லோருக்கும் இறை பக்தி இருக்கு. முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா? முருகருக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுன்னு. ஆகவே இந்த பாஜக வேஷம் ஒரு வேளை சில மக்களை ஏமாற்றலாம், முருகரை ஏமாற்ற முடியாது. முருகன் இருக்காருன்றாங்க தமிழ் கடவுள். முருகன் அப்படின்னா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்க? தமிழ் மொழியை சிதைக்கிறீங்க. தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ் கூடாது, சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண வாங்குறீங்க. அப்ப தமிழ் கடவுள் முருகன் அவங்களை ஏத்துக்குவாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடவுள் இருப்பது உண்மையானால், கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரானால் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார்?